ஓம் ஸ்ரீ கால பைரவரே போற்றி போற்றி. சக்தி நிலைகளின் மூலாதாரம் சிவ நிலையாகும். சிவ நிலைகளின் மூலாதாரம் சக்தி நிலையாகும். இவை இரண்டும் மாறுபட்ட தன்மைகளை ஏற்று ஈர்ப்பு விசையின் மூலம் இணைந்து செயல்புரிகின்றன. எனினும் வெப்பமாகிய சக்தியின் ஆற்றலில் பல பிரிவுகளும் படிநிலைகளும் உண்டு. சிவநிலை காந்த சக்தியிலும் மாறுபட்ட நிலையானது வீற்றிருக்கும். உணவு சமைப்பதற்கு மிதமான வெப்பம் அவசியம். ஒரு உடலை எரிப்பதற்கோ அதீத வெப்பம் அவசியம். புவியின் ஈர்ப்பு விசையை கடப்பதற்கோ கணக்கற்ற வெப்ப சக்தி அவசியமாகும். அவ்வகையில் உயிரினங்கள் தழைப்பதற்கு குளிர் சக்தியும் அவசியமாகும். மழையும் காற்றும் ஏற்பதற்கு குளிர்ச்சி அவசியம். மனிதர்களின் ஆன்மா புவி கடந்து அண்டத்தில் சஞ்சரிக்க அதீத குளிர்ச்சியை உடைய ஆன்மாவின் ஆற்றலினால் மாத்திரமே இயலும். மனிதர்களின் மனம் எனும் கருவிக்கு அதீத குளிர்ச்சி பொருந்திய காந்த சக்தியே உகந்த ஆற்றலாகும். மாயை எனும் தன்மைக்கோ வெப்பமே உணவாகும். காந்தமும் வெப்பமும் இணை பிரியாத சக்தி நிலைகள். அதன் பொருட்டே மனமும் மாயையும் இணைந்து காணப்படுகின்றன. மனம் எனும் கருவியானது இயங்கா தன்மை கொண்டது. மாயை எனும் வெப்ப சக்தி இயங்கும் தன்மை கொண்டது. ஒரு மனிதன் பிறவியை மேற்கொண்டவுடன் தனது குழந்தை பருவம் முழுவதும் மனம் எனும் இறை சக்தி மிகுந்த கருவி இயங்காது நிலைத்திருப்பதனை உணரலாம். மாயை எனும் வெப்ப சக்தியின் இயங்கு தன்மை என்பது அறியாமையில் நிலைப்பதினால் சிறு குழந்தைகள் மற்ற பிற மானுடர்கள் உரைப்பதனை ஏற்று வாழ்வதற்கு அறிந்து கொள்கின்றன. வாழ்வினை துவக்குவதற்கு ஓர் மாயை நிறைந்த மனமும், வாழ்வினை நிறைவு செய்வதற்கு இறைவனை அடைவதற்கும் மாயையை துறந்த மனமும் அவசியமாகும். ஓர் அற்புத சத்தியம் என்பது யாதெனில், மாயை அற்ற மனம் பிறந்துவிட்டால் மனித உடலினில் ஆன்மாவினால் வசிக்க இயலாது. அதன் பொருட்டே பல உணர்ந்த ஆன்மாக்கள் சுய அறிவு கொண்டு ஓர் புற இயக்கத்தை மாயையின் வடிவினில் ஏற்று பற்றி கொண்டு வாழ்கின்றனர். பூமியின் ஈர்ப்பு விசையினை பற்றி கொண்டே ஒரு ஆன்மாவினால் வாழ இயலும். அத்தகைய ஈர்ப்பு நிலையே மாயையும் ஆகும். புவியீர்ப்பு விசை என்பதே பற்று நிலை. அதுவே மாயை என்பதனை உணர்ந்து அதனை ஏற்று இயங்கினால் சிவத்துவம் வெளிப்படும். 12 தினங்களாக தொடர்ந்து ஆதி சிவனாகிய ஆன்மாவினை சிவலிங்க ரூபத்தினில் வழிபட்ட ஆன்மாக்களுக்கு கால பைரவரின் அருளாசிகளும் அகத்தியரின் அருளாசிகளும் பூரணமாய் கிட்டும். ஏனெனில் மாய உலகின் மாயத்தன்மையினை விடுத்து வெளிவர முனைகின்ற காரணம் ஒன்றே சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தினத்தில் நீங்கள் ஆற்றும் சிவ பூஜையின் மூலம் வெளித்தோன்றும் சிவ ஆற்றல் என்பது ஸ்ரீ சைலேந்திர ஆற்றலாகும். ஸ்ரீ சைலேந்திரர் எனும் சிவனாரின் அம்சமாகிய ஓர் சிவத்துளி உங்களுடைய ஆன்மாவிலிருந்து வெளிப்பட்டு விரிந்து இயங்கத் துவங்கும். இதன் சிறப்பு என்பது ஈஸ்வரரின் அன்பு எனும் காந்த சக்தி நிறைந்த எரிபொருளினை மானுட மனதிற்கு வழங்கிடும். சைலேந்திரரே சைலேஸ்வரர் என்றும் அறியலாம்.
சிவனின் அம்சமாகிய ஸ்ரீ சைலேந்திரரை ஆழமாய் வழிபட்டு பூஜியுங்கள். உங்களுடைய மனம் எனும் கருவிக்கு அற்புத காந்த சக்தி நிறைந்த எரிபொருள் கிட்டும். மாயையும் சற்றே விலகி நின்றிடும். உணர்ந்து பூஜிக்க உன்னதங்கள் தோன்றும். ஆழமான அன்புகள்.